அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு ஹியரிங் வரும் அப்படின்னு நம்ம கால் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். கேஸ் நம்பர் 59 வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம என்ன நினச்சோம்னா, கடந்த முறை கேஸ் உள்ளே ரீச் ஆகி வழக்கு வாதங்கள்லாம் போச்சு, நான் வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் நம்பர் எப்போ வந்துச்சுன்னா 60th வந்துச்சு. ஸோ 60th இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகி ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11/12 இந்த கேஸ் 59 வருது. அதாவது அதை விட ஒரு நாள் முன்னால் வருது 59. அப்போ இந்த வழக்கு கண்டிப்பாக உள்ளே ரீச் ஆகும், ஆர்கியூமெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆர்வமாக இருந்தோம். ஆனால் கேஸ் உள்ளே ரீச் ஆகலை. அது ஏன்னு தெரியல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய 18ஆம் தேதி வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இந்த வழக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை ஹியரிங் வருது. ஒரு வாரம் ஒத்தி வச்சிட்டாங்க. அது என்ன காரணம் தெரியல. ஸோ அது குறித்து சுப்ரீம் கோர்ட்டு வெளியிட்டவுடைய அந்த கேஸினுடைய அறிவிப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ அதே டைரி நம்பர் தான். ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட்டு 11/12 போட்டிருக்கு இல்லைங்களா. கேஸ் நம்பர் 59. ஆனால் அடுத்து பாருங்கள், டென்டேட்டிவ்லி கேஸ் மே பி லிஸ்டட் ஆன் 18/12. ஸோ 18/12 தான் இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் வரப்போகுது. மற்றதெல்லாம் காமன் தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இந்த கேஸ் இன்றைக்கி ஹியரிங் ஆயிரும், சம்திங் ஏதாவது உள்ளே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ப்ரீவியஸாக ஆர்கியூமெண்ட்லாம் நல்லா போச்சு. ஸோ இப்போ தான் ஃபைனல் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது மேலும் தள்ளி போகுது. இது தள்ளி போகிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, இது தள்ளி போக போக இந்த வழக்குக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இதுவும் ரொம்ப இதாகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கும் இந்த ரிசல்ட் இன்னும் தள்ளி போகுது. இந்த வழக்கு முடிவு அப்புறம் அந்த வழக்கு முடிவில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா தீர்ப்பில் இப்போ டிஎன்பிஎஸ்சி போடுறாங்க இல்லையா ரிசல்ட்டு, அதுவும் ஃபுல்லாக மாறும். ஸோ அதுவும் ஒரு பெரிய மைனஸு. ஸோ வழக்கு தீர்ப்பு எவ்வளோ தூரம் வேகமாக வருதோ அது எல்லாருக்குமே நல்லது. இப்போ இந்த வழக்கு மதுரை சென்னை ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை வச்சு டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை வெளியிட்டு ஆன்லைன் சிவியும் வெளியிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸாம் எழுதின எல்லா ஐடி மாணவர்களுக்கும் அடுத்த கட்ட பணி என்ன, அடுத்து நம்ம பாஸ் ஆகிட்டோம், நமக்கு வேலை வரப்போகுது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒரு எண்ணங்களில் போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த வழக்கு போட்ட டிப்ளமோ பி மாணவர்களும் நமக்கு இந்த வழக்கு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வராதா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ லாஸ்ட்டில் இந்த வழக்கினுடைய முடிவு டிப்ளமோ பிஇக்கு ஃபேவராக வந்தாலும் இல்லை ஐடிஐக்கு ஃபேவராக வந்தாலும் அதனால் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதனால இந்த வழக்கினுடைய முடிவை எவ்வளோ விரைவாக இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, வெளியிடுறாங்களோ, அதாவது முடிவில் ஜட்ஜ்மெண்ட்டு வெளியிடுறாங்களோ அது எல்லாருக்கும் நல்லது. அது மேலும் காலதாமதமாக அது எல்லாருக்குமே பாதிப்பு. அதனால் இந்த வழக்கு இன்றைக்கி ரீச் ஆகியிருந்துருக்கலாம். ஏன்னா 59வது நம்பர் தான். கடந்த முறையே வழக்கு உள்ளே ரீச் ஆச்சு. இந்த முறை ரீச் ஆகியிருக்கலாம். அது ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு நமக்கு இது பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன ஒரு நமக்கு ஃபைனல் அப்படின்னா, வழக்கு இன்றைக்கி ரீச் ஆகலை. அடுத்த வாரம் புதன்கிழமை வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி அதுக்குள்ளே ஏதாவது டேட்டு மாறினாலும் மாறலாம். என்ன அவங்க வெளியிட்டாலும் நம்ம உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அடுத்து எப்போன்னு கேட்பாங்க, என்ன நினச்சின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரீச் ஆகலை, வரக்கூடிய 18 புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றது. வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.